தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் பைசரன் சுற்றுலா தலத்தில் கடந்த ஏப்ரல் 22 ஊடுருவிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 26 பேரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியோடினர். இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்களை இந்திய ராணுவம் அழித்தது. அடுத்ததாக பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை வேட்டையாட ஆபரேஷன் மகாதேவ் மூலம் நமது ராணுவம் தேடி வந்தது. பெஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சுலைமான் ஷா உட்பட 3 பயங்கரவாதிகளையும் ஸ்ரீநகரின் டச்சிகம் வனப்பகுதியில் இந்திய ராணுவம் நேற்று சுட்டுக் கொன்றது. இந்த தகவலை பார்லிமெண்டில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். இந்த செய்தி தங்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக பெஹல்காம் அட்டாக்கில் தங்கள் உறவுகளை இழந்தவர்கள் தெரிவித்தனர். கேரளா கொச்சியை சேர்ந்த தந்தையை இழந்த ஆர்த்தி கூறும்போது, பெஹல்காம் தாக்குதல் நடந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் ஒருபோதும் நடவடிக்கை விசாரணை நிற்கவில்லை. இது இந்தியாவின் வலிமையையும் பயங்கரவாதத்தை பொறுத்து கொள்ளாத கொள்கையையும் பிரதிபலிக்கிறது. இந்திய ராணுவம் மற்றும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பற்றி பெருமைப்படுகிறேன். உத்தரப்பிரதேசம் கான்பூரைச் சேர்ந்த கணவரை இழந்த ஐஷான்யா திவேதி கூறும்போது, பெஹல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கொல்லப்பட்டு இருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு பெருமையான தருணம். ஏனென்றால் பயங்கரவாதிகளை கண்டுபிடிப்பதே மிகவும் சவாலானதாக இருந்தது. இப்போதுதான் நிம்மதியாக உணர்கிறேன். இதில் எந்த அரசியலும் இருக்கக்கூடாது. நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும் ராணுவ வீரர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்றார். பெஹல்காம் தாக்குதலில் கணவரை இழந்த புனேவைச் சேர்ந்த சங்கீதா கன்போட் கூறும்போது, தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகள் பிடிக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்று பிரதமர் மோடி மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தோம். அதுபோலவே அவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்காக ராணுவத்துக்கு நன்றி சொல்கிறேன் என்றார். கணவரை இழந்த ஒடிசாவைச் சேர்ந்த பிரியதர்ஷினி ஆச்சாரியா கூறும்போது, ஆபரேஷன் மகாதேவ் மூலம் 3 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். நமது ராணுவம் எடுத்த நடவடிக்கைகள் சரியானது. பிரதமர் மோடிக்கும் நன்றி சொல்கிறேன் என கூறினார். புனேவைச் சேர்ந்த கணவரை இழந்த பிரகதி ஜக்தாலே கூறும்போது, இந்த 3 மாதங்களில் நான் அனுபவிக்கும் துயரத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என் கணவரின் போட்டோவுடன் தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னிடம் துப்பாக்கி இருந்திருந்தால் நானே அவர்களை கொன்று இருப்பேன். இதற்கு காரணமானவர்கள் கொல்லப்பட்டதன் மூலம் எங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. இந்த செய்திக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம். இராணுவத்துக்கு நன்றி கூறுகிறேன் என்றார். புனேவைச் சேர்ந்த தந்தையை இழந்த அசாவரி ஜக்டேல் கூறும்போது, பெஹல்காமில் கொல்லப்பட்ட 26 பேரும் இன்று சாந்தி அடைவார்கள். நாங்களும் நிம்மதியாக தூங்குவோம். இதற்காக இந்திய அரசுக்கும் இராணுவத்துக்கும் நன்றி கூறுகிறேன். இது போன்ற சம்பவம் இனி நடக்கவே கூடாது. அதற்கு ஆபரேஷன் மகாதேவ் போன்ற நடவடிக்கையை அரசு தொடர வேண்டும் என்றார்.